வணக்கம். இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல். இன்றைக்கு திரைத்துறையில இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில இருக்கக்கூடியவர்கள் பலருமே அரசியல் பேச தொடங்கி இருக்கிறார்கள். அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க, தன்னுடைய இசையாலும் தன்னுடைய கலை வர்ணனையாலும் இன்று தமிழகம் கடந்து உலகளாவிய பெரும் ஒரு பின்பற்றாளர்களை கொண்டிருக்கக்கூடியவர் தான் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள். இவர் அரசியல் குறித்தும் அரசியல்வாதிகள் குறித்தும் எனக்கான தலைவன் எப்படி இருக்க வேண்டும், எனக்கான தலைவன் யார் என்பது குறித்தும் அண்மையில ஒரு விழாவில் பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லோரையுமே சிந்திக்க வைக்கக்கூடிய ஒன்றா அமைந்திருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, என்னை ஆளக்கூடியவன், என்னுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் ஒரு தமிழனாக இருக்க வேண்டும், பச்சை தமிழனாக இருக்க வேண்டும். அவன்தான் என்னுடைய தலைவன். அந்த தலைவன் விவசாயத்தையும் கல்வியையும் வேலை வாய்ப்பையும் சமூக ஒற்றுமையையும் உயர்த்தக்கூடிய ஒருவன் தான் என்னை ஆள வேண்டும். இப்படியான ஒரு தகுதியான நபர் தான் இந்த நாட்டிற்கு முதலமைச்சராக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்று அந்த விழாவில் அவர் பேசியிருக்கிறாரு. நாம இது தொடர்பா பல்வேறு விடயங்களை தொடர்பு படுத்தி பார்த்தோம்னா, அவர் நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைய தினம் தமிழகத்திலனாக்க அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார் என்பதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிகிறது, சொல்லவும் முடிகிறது. காரணம் என்ன? இந்த கட்சியில பயணிக்கிறோம், இந்த கட்சியினுடைய ஊடகவியலாளராக இருக்கிறோம் அப்படின்றதுக்காகலாம் இந்த தொடர்பு என்பது கிடையாது. யோசித்து பார்க்கணும். ஒரு பச்சை தமிழர் என்றால் அது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மேலும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக கட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே பல்வேறு போராட்டங்களை நிகழ்த்திருக்கிறாரு. சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்து இந்திய அளவுல இப்ப அண்மையில கூட ஜே.பி. நட்டா அவர்கள் சொல்றாரு, நீங்க மத்தியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கக்குள்ள கொண்டு வந்த ஆஷா திட்டத்தின் வாயிலாக தாய் சேய் பிறப்பு இறப்பு விகிதம் என்பது குறைந்திருக்கிறது, பிறக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விகிதம் என்பது குறைந்திருக்கிறது. ஆகையினால உங்களுக்கு எங்களுடைய பாராட்டு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு பல ஆண்டுகள் கழித்தும் அவருடைய சாதனையானது வரலாற்றாக பேசப்படுகிறது. விவசாயமா இருக்கட்டும், இன்னைக்கு கல்வியா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இது எல்லாவற்றிற்குமே தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர்னாக்க அது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். ஒரு விஷயத்தை போய் எடுத்து பார்ப்போமே. இன்னைக்கு திமுக என்ன பண்றாங்க? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்க. எதற்காக? நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீராய்வு செய்வதற்கு. ஏன்னா நாடாளுமன்ற தொகுதியை மத்திய அரசு மறுசீராய்வு பண்ணிட்டாங்கன்னா பல தொகுதிகள் என்பது இழக்க நேரிடும், குறைந்து விடும். நாம அதற்கு முன்பாகவே நாம அந்த தொகுதிகளை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் வாயிலாக தலைவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தீர்மானத்தை ஏற்றணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டி இருக்கிறாங்கல்ல. இத திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக கூட்டினாரு. இதையும் அரசாங்கம் செய்யணும். தொகுதிகள் போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த கூட்டத்தை கூட்டுறாங்க திமுக. அதே போல மக்களினுடைய உரிமைகள் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட்டியிருக்கணும். ஆனா இவர்கள் அதற்கானதை செய்யாமல் உடனே இவங்க அடுத்தடுத்து செய்யறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சிறுபான்மை அனைத்து சமுதாய மதத்தை சார்ந்தவர்களையும் அழைத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான கூட்டத்தை கூட்டி போராட்டத்தை நிகழ்த்திருக்கிறாரு. அடுத்து நாடு தழுவிய பெரிய போராட்டம் நடக்க போகுது. இது மக்களினுடைய உரிமை. விவசாயிகளுக்கும் அதான் சொன்னாரு. தஞ்சையில சொன்னாரு, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றேன் அப்படின்னாக்க உங்களுக்கு தேவையானதை 2.5 2 வருடத்துல செய்யறேன், அப்படி இல்லைன்னா பதவி விலகிற, பணி செய்வேன் அல்லது பதவி விலகுவேன்னு சொல்லிட்டு பச்சை பத்திரத்துல கையெழுத்து போட்டு தரனாரு. கல்விக்கும் அதான் சொன்னார். இன்னைக்கு மும்மொழி, இருமொழி, அந்த மொழி, இந்த மொழி எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது. ஆனா பணம் இருக்கிறவனுக்கு தான் அந்த மும்மொழியா இருக்கட்டும் எல்லாம் கிடைக்குது. பணம் இல்லாதவனுக்கு எந்த மொழியும் கிடைக்கிறது இல்லை. தாய்மொழி அங்க தள்ளாடிக்கிட்டு இருக்குது. அப்ப அதற்கான வழிவகை நான் செய்யறேன். சுகமான கல்வி, சுமையில்லா கல்வியை கொடுக்கிறேன்னாரு. ஆக இப்படி திரு ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அத்துணை விடயங்களுமே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தொடர்புடையதா இருக்குது. நாம தமிழகத்துல இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் எல்லா அரசியல் கட்சியும் ஒரு பக்கம் வச்சுப்போம். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் நிக்க வைப்போம். பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த ஒரு வருடத்துல செய்திருக்கக்கூடிய போராட்டங்களை தமிழகத்தினுடைய எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை இன்னைக்கு செஞ்சது கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகளை அதிமுக கொடுத்தது கிடையாது, எந்த கட்சியும் கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு தமிழகத்தை ஆள தகுதியுடைய ஒரு கட்சி, தகுதியுடைய ஒரு தலைவன் அப்படின்னாக்க அது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதனுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். இது என்னைக்கு மக்கள் உணர போறாங்க? எத்தனை ஆண்டு காலம் அவர் சாதிய தலைவர் சொல்லிட்டு இருக்க போறாங்கன்னு புரியல. எத்தனை ஆண்டு காலம் சொல்லிட்டு இருக்க போறாங்க? அவர் எந்த ஒரு இடத்துலயாவது கத்தி எடுத்து வெட்டுங்கடா, அதை பண்ணுங்கடா, இதை பண்ணுங்கடான்னு சொல்லியிருக்கிறாரா? மறுத்திருக்கிறார். அதை நீ பண்ணாத, படி, கல்விதான் உன்னுடைய முதல் இலக்கு, வேலை வாய்ப்பு 2வது இலக்கு, இதன் வாயிலாக வரக்கூடிய குடும்பத்தினுடைய உயர்வு தான் பெரும் இலக்கு, கட்சி எல்லாம் அப்புறம் தான் சொல்லி இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தலைவருடைய எண்ணமும் செயலும் எல்லோரும் மத்தியிலுமே ஈர்க்கக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது.
மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களும் உங்களுடைய ஆதரவையும், திரைத்துறையில இருக்கக்கூடியவங்களும் உங்களுடைய ஆதரவையுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்க வேண்டும். மக்கள் நிச்சயமாக யாவையும் புரிந்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேர்ப்பது. நன்றி, வணக்கம்.